சூரியனாவோட விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் பாத்தீங்கன்னா 100 கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாவே ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி இருக்காங்க தயாரிப்பு நிறுவனம். கருப்பு திரைப்படம் ஹிட் ஆகும்போது ஏதோ லக்கில் ஹிட் ஆயிருச்சு, எல்லாருமே அரசியல்ல கவனம் செலுத்தினதால திரையுலகம் பக்கம் கவனம் செலுத்தல, அந்த லக்கு தான் சூர்யா பக்கம் இருந்துச்சு, ஹிட்ட கொடுத்தாரு. ஆனா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ஹிட் ஆகாது, ஹைப்பே இல்லாம ரிலீஸ் ஆகுது. இந்த காலகட்டத்துல குடும்ப சென்டிமெண்ட்லாம் நிக்காது, அப்படி இப்படின்ட்டு இந்த ஹேட்டர்ஸ் புடுங்கிங்கெல்லாம் பயங்கரமா வாய்கிலேயே பேசினானுங்க. இப்ப 2 நாள்ல 100 கோடி வசூல் பண்ண உடனே ஹேட்டர்ஸ்லாம் தலையில முக்காடு போட்டுக்கிட்டு மூளையில குந்திக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது ரத்தத்தை கத்தியில நக்கி தான் ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கத்தி இல்லாம ரத்தத்தை காட்டாம ஒரு அழகான குடும்ப படத்துலயும் ஹிட்ட கொடுக்க முடியும்ட்டு விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் ப்ரூவ் பண்ணியிருக்கு. என்ன ரைட்டிங்கு, அந்த ரைட்டிங்காகவே படம் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. சூர்யா அண்ணாவோட நடிப்பாகட்டும், ரவீனா மேமோட நடிப்பு, ராதிகா, மமிதா பைஜு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டருக்கு தரமான நடிப்பை வெளிப்படுத்தினாங்க. படமும் பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. அதாவது கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆகி 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே 2வது பிளாக் பஸ்டர், இந்த வருஷத்தோட 2வது மிகப்பெரிய ஹிட்னே சொல்லலாம். அடுத்ததா 3வது படமும் வெயிட்டிங், சேட்டான் குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சூர்யா 47, அதுவும் ஒரு தரமான படமா இருக்கும். கம்பேக் அப்படின்னா என்னன்றத சூர்யா கிட்ட இருந்து தான் கத்துக்கணும். அதாவது கருப்பசாமியா மாறி ரசிகர்களை சாமியாட வைக்கவும் தெரியும், சஞ்சய் விஸ்வநாத்தா மாறி உறவுகளோட உணர்வுகளை ரசிகர்களுக்குள்ள கடத்தி கண்ணீர் விட வைக்கவும் தெரியும். ஒரு நடிகனுக்கு அழகும் அதுதான். ஒரு நடிகன்னா அவர் நடிக்கிற கேரக்டர் ரசிகர்களோட மனசுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த தாக்கத்தை ரசிகர்கள் மனசுல விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துல சஞ்சய் விஸ்வநாத்தா மாறி ஏற்படுத்தி இருக்காரு சூர்யா. இந்த படம் 100 கோடி வசூலோட நிக்க போறதில்ல. கருப்பு திரைப்படத்தோட வசூலை பீட் பண்ற அளவுக்கு தரமான படமா தான் இருக்கு. கூடிய சீக்கிரமே 300 கோடி வசூல் அப்படின்ற அதிகாரப்பூர்வ போஸ்டரையும் பார்க்க தான் போறோம். அது வரைக்கும் காத்திருப்போம்.